இன்னைக்கு நம்ம சிற்றேரியோட தற்போதைய நிலை என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். தாம்பரத்திலிருந்து வெறும் 7 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய சந்தோஷபுரம் வேங்கைவாசல் ஊராட்சியில் அமைந்திருக்கக்கூடிய ஏரி தான் இந்த சிற்றேரி. மாடம்பாக்கம் ஊராட்சியில் இருக்கக்கூடிய பெரிய ஏரிக்கு பக்கத்தில் இருக்கிறதால என்னவோ இதை சிற்றேரி, காலப்போக்கில் சித்தேரின்னு அழைச்சிருக்காங்க. இந்த சித்தேரி தமிழ்நாடு பொதுப்பணித்துறை கட்டுப்பாடில் இருக்கு. இந்த ஏரி மொத்தம் 24 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. மாடம்பாக்கம் பெரிய ஏரியிலிருந்து வரக்கூடிய உபரி நீர் இந்த ஏரிக்கு வந்து சேரும். அதே போல இந்த ஏரியில் இருந்து வெளியேறும் உபரி நீர் பெரும்பாக்கம், பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் வழியாக முக்கிய மடுவு சென்று அங்கிருந்து கடலில் சென்று சேரும். நீரின்றி அமையாது உலகினின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது உலக்கு என்பது வள்ளுவரின் வாக்கு. அதாவது உலகில் மழையே இல்லை என்றால் ஒழுக்கமே கிடக்கூடும் என்ற நிலை இருப்பதால் நீரின் இன்றியமையாமையை உணர்ந்து அனைவரும் செயல்பட வேண்டும். இதை நான் ஏன் இங்கே சொல்ல வரேன்னா, வெயில் காலத்தில் நிலத்தடி நீரோட அருமை தெரிஞ்ச நம் மக்கள் சித்தேரி புனரமைப்பு குழு என்ற குழுவை அமைச்சு தமிழக அரசின் உதவியால் மறுசீரமைப்பை 2018 செஞ்சுட்டு வராங்க. இதனால் வருஷம் முழுவதுமே இவ்வளவு நீரால் நிறைஞ்சிருக்கு. நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த உபரிநீர் ஓடை கடந்த வருடம் எக்ஸாம் புயலில் 2 பக்கம் தடுப்பையும் தாண்டி அருகில் இருக்கக்கூடிய இந்த குடியிருப்புக்குள்ளேயும் சென்றது. அதனால் இந்த மக்கள் ரொம்ப அவதியுற்றாங்க. அதை தடுக்கும் வண்ணம் இந்த ஆண்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தமிழக அரசு உபரிநீர் செல்லும் இந்த பாதையில் இருக்கக்கூடிய மரம், செடி, கொடிகளை அகற்றுறது மட்டும் இல்லாமல் ஆழம் மற்றும் அகலமும் படுத்தினாங்க. இதனால் பாருங்கள், இந்த வருஷம் பெங்கல் புயலில் எந்தவித தடையும் இன்றி தண்ணீர் அழகாக செல்லுது. இந்த ஏரியை இந்த அளவுக்கு இரவு பகல் பாராமல் தூய்மைப்படுத்திய நம் தமிழக அரசின் தூய்மை பணியாளர்களுக்கும் மற்றும் இந்த ஊராட்சியை சேர்ந்த சித்தேரி புனரமைப்பு குழுவுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த ஏரி மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதியை மேம்படுத்தியதால் இந்த பகுதி மக்களுக்கு காலையில் வாக்கிங், ஜாக்கிங் மற்றும் ஓய்வு தேவைப்பட்டால் அருகில் இருக்கக்கூடிய இந்த கிரிக்கெட் விளையாட்டையும் கண்டுகளிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.